ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமெரிக்கன் ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரைலர் ஒன்று எடுத்திருக்கோம். அந்த ட்ரைலரை பற்றி தான் அந்த ட்ரைலரை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். சேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவும் போல் காருக்குள்ளே போயிட்டு சேம் இந்த இடத்துல என்னென்ன இருக்குது நம்ம பக்கத்தில் இருக்கிறதே ட்ரை பண்ணுவோம். ரொம்ப லாங்கெலாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு போகும்போது இருக்குது, நிறைய கொடுத்துருக்காங்க. சேம் இதெல்லாம் ரொம்ப லாங்காக தான் இருக்கும், அதனால் வேண்டாம். நம்ம கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறத ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில்னா இது இது ஓகே, இது கொஞ்சம் நல்லா பக்கத்தில் இருக்குது. ஆனால் இது என்ன இன்னும் பக்கத்தில் இல்லை. ஒரு கேபிள்ஸ், ஏதோ ஒரு கேபிள் போகுது. அடுத்தது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் இன்னும் நிறையா இருக்குது பாருங்க, வெரைட்டி நிறையா இருக்குங்க இதில். நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. ஓகே, இது கொஞ்சம் என்னது, இது பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது எல்லாமே. இது என்ஜின், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக வச்சுக்கிறேன் பாருங்க. இதை வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஏதோ ஒரு இன்ஜின். ஓகே, இதை வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை, இதுக்கு கொஞ்சம் இது எத்தனை நிமிஷம் தெரில. சரி, நான் பக்கம்தான், சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இது சார், இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபுள் ட்ரைலர், 2 ட்ரைலர் வர மாதிரி இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து 4 5 கூட இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னும் நமக்கு ஓப்பன் ஆகலை. இப்போ இதுக்கு நமக்கு 2 ஓப்பன் ஆகிருக்கு, 2 விஷயம் வர மாதிரி. தெரியுதுங்களா? பாருங்கள், 2 இருக்கா? அதுதான். சரி, இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், 2 இருக்குது பாருங்கள். நம்ம 2 எடுத்துகிட்டு போகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும், இது வந்து என்னென்னா இன்னொரு கஸ்டமர் இருக்குது இதில். என்னென்னா உங்களுக்கு இதை வந்து நம்ம இது பண்ணுறதும் கஷ்டம், அதாவது லோடு ஏற்றிட்டு போகிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது சின்ன ரோடுலாம் இருந்ததுன்னா ரொம்ப கட் பண்ணி நம்ம திருப்புறதுலாம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள், சரிங்களா? ஆனால் நம்ம திருப்புறது எல்லாமே கொஞ்சம் லாங்காக போய் தான் திருப்பி ஆகணும். வண்டி எதுவும் வரல. அப்புறம் இந்த வண்டியும் கொஞ்சம் பவர்ஃபுல் வண்டி தான். எடுத்துகிட்டு மாதிரி எல்லா விஷயம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பார்த்தீங்களா? இப்போ இதில் போய் நம்ம வந்து அதை எடுத்துட்டு நம்ம வரணும். எங்கேயும் இடிச்சிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம்.
இது பயங்கரம் பெண்டு வேறு ஆகுங்க இது. அதுதான் இதில் இருக்கிறதே பெரிய கஷ்டமான விஷயம். இப்போ நம்ம இங்கே ஏறணுமா? ஐயோ, இந்த வண்டி வேறு வருதா? அவனை வேறு வச்சிட போகிறோம். பொறுமையாக ஏறிக்கலாம். ஓகே, நம்ம இடத்துக்கு தான் அவனும் போகிறான். இது வந்து நல்ல பவர் இன்ஜின். எனக்கு தெரிஞ்சு நம்ம கரெக்டாக இதெல்லாம் நூறுலாம் அசால்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்ட்ரைட்டாகவே போகும். ஸ்ட்ரைட்டாக போய் இன்னும் ஸ்ட்ரைட்டாக போய் திரும்பணும். நீ எடுத்துக்காதப்பா, லோடு ஏற்றுறதுக்கு முன்னாடியே இது பண்ணிட்டாத. ரெண்டு இப்போ அதில் ரெண்டில் வைப்பானுங்களா ஒன்றில் வைப்பானுங்களான்னு தெரில, அது தெரிஞ்சுக்கணும். இப்படி தான் போய் ஆகணும். இவனுங்க ஒருத்தனுங்க ஆனால் ஓனா சிக்னல் போட்டு உயிரை வாங்குறானுங்க. ஒரு ஆறு அடிச்சுப்போம். என்ன ஆகும் தெரில, பார்க்கலாம். ஓகே, போ 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 போ. அது பக்கா. ஐயோ, இன்னொரு சிக்னலா? அடா பாவி, இதுக்குள்ளே ஒரு சிக்னலா? ரொம்ப ஒஸ்ட்டுங்க இவனுங்க. சிக்னல் போட்டு உயிரை வாங்குறாங்க. நேராக போயிருப்பா. வண்டி பார்த்தீங்களா? எடுத்தவொன்னே பிக்கப் எப்படி போகுது பாருங்க. நல்லா ஸ்பீடாக போகிற வண்டி தான் நினைக்கிறேன். வாங்கி இப்போ தான் ஓட்டுறாங்க அந்த வண்டி. இது நான் ஃப்ரீ லெஃப்டா? ஐயோ, இங்கே ஒரு சிக்னலா? எத்தனை சிக்னல்? போகிறேன்னா சிக்னலாக போட்டு வந்தீங்க எப்பட்றா? பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ட்ரைலர் கூட இன்னும் வாங்கலாம்ல நம்ம? ஓகே, இங்கே சிக்னல் இல்லை, ஆனால் நம்ம பார்த்தா திரும்பணும். வண்டி வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இங்கே வருதா? இங்கே வரல. திருப்பி இங்கே திரும்பணுமா? அடப்பாவிகளா. ஓகே, பல சிக்னல் கடந்து வர வேண்டியிருக்குங்க.
பாருங்க, ஏதோ பெரிய ஓய் ஓய் ஓய், பாத்துடா தம்பி. நீ ஏன் வந்து இஷ்டி காசு கேட்காத. ஆஹா, இது 2 வேங்க இது. ஆனால் இங்கே திரும்பணும். அவங்க வண்டி வருதே. ஏய் நெல்லு நெல்லு, நான் திரும்பணும்ல. ம், கரெக்டாக வந்துட்டேன். ம், கார்கோ கார்கோ ஏத்துறா. இங்கே நிறைய இருக்குதுங்க. இங்கேருந்து இது கொஞ்சம் தூரமாக இருக்க போகுது. ஐயோ, இது ஏற்கனவே நம்ம போன இடமா? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் இது அதோட பக்கம். அப்போ இது ஒரு 1000 தான் ஜாஸ்திங்க. அதை வேணாம், இது எடுத்துக்கலாம். இது வரைக்கும் போகாத இடமா இருக்கும். எங்கே இருக்கீங்க? அங்கே இருக்கீங்களா? ஓகே, என்ட்ரு கேட்குதுங்க. கொடுத்துடலாம். ஏற்றி வைங்கப்பா, ஏற்றி வைங்கப்பா. டைம் ஆயிடுச்சு. அப்பா 2 வச்சிட்டானுங்க. பாருங்க, தெரியுதா? 2 வச்சு பாம்பா இருக்குது. இது இன்ஜினா ஒரு ஏரோப்ளைன் இன்ஜினோ? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேங்க. ம், ஏதோ அணுகுண்டு மாதிரி இருக்குது பாருங்களேன். ஏதோ ஏரோப்ளைன் இன்ஜின் போகுதுங்க. ஏய், எவ்வளோ பெரிய இது எடுத்துன்னு வந்துட்டுங்கிறேன், நீ பாட்டு ஏறி வர. ம் ம் அவ்வளோதான். இது வந்து ம் அந்த ரூட்லேயே தான் போகணுமா? அட பாவிகளா, வேறு ரூட்டு கொடுத்துருக்கலாமேடா, சிக்னல் இல்லாத ரூட்டு. ஆ, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பக்கத்தில் போய் பார்த்துக்கலாமா? கட்டி வச்சிருக்கானுங்க தார்பாய் போட்டு. பாருங்களேன், இல்லை, தார்பாய் போட்டு கட்டி வச்சிருக்கானுங்க. ஓகே, இதுக்குள்ள தான் போகணும். இந்த வண்டிக்கு வந்து கூலிங் பவர் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி. சிக்னல் போ 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 போ. ம் பெரிய இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப லாங்காக இருக்குது. இதில் வந்து நம்ம நிறைய விஷயம் எடுத்துகிட்டு போகலாம். இந்த இந்த ட்ரெய்லரில் வந்து நிறைய இருக்குது ஆப்ஷன்ஸ். அதில் வந்து இது வந்து கொஞ்சம் புதுவிதமான ஏதோ M1 அப்படி நம்பர்லாம் போட்டுக்கிறானுங்க இல்லை? ஓகே. பார்த்தீங்களா, வண்டி உடனே பிக்கப் ஆகுது பாருங்க சார்ன்னு. இதான் அந்த வண்டி பிக்கப் ஸ்டார்டிங்கே ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இன்னும் வேகமாக போக முடியல. போனதுக்கப்புறம் பார்க்கலாம், ஹைவே வரட்டும். இது வந்து ரோடு பெருசாக தான் இருக்குது, அங்கே போகலான்னு நினைக்கிறேன் வேகமாக. நாலு மணி நேரம் தான், அடிச்சு தூக்கின்னு போயிடலாம்.
பார்த்தீங்களா? 5லே வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துச்சு பாருங்க. அதான் இந்த இதோட ஸ்பெஷல். 18லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். 6 தான். அதனால் இது இதுலேயும் போக முடியாது. நம்ம போக வேண்டியது இதில். ஐயோ, இவனுங்க ஒருத்தனுங்க அடிக்கடி இந்த மாதிரி போட்டு துவைச்சிடானுங்களா? பெரிய கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் போகிறது இந்த மாதிரிலாம் போட்டா? நம்ம இதை தான் போய் ஆகணும். ஆனால் இங்கே வழியே இல்லைங்க. அங்கே வழி இருக்கான்னு பார்க்கலாம். அங்கேயும் வழி இல்லை. அந்த மாதிரி தான் இது இருக்கா? இருக்குங்க. எப்பா, இதே சின்ன ட்ரைலராக இருந்தால் போயிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பெருசுங்க இது. வளையுது பாருங்க. இடிக்கவும் கூடாது. சரிங்களா? இடிச்சிடக்கூடாது. பக்கா பக்கா. இப்போ தான் நம்ம வந்து மிரரை பார்த்து ஓட்டணும். வெளியே வந்துச்சா? வெளியே வந்த மாதிரி தான் தெரியுது. அங்கே ஒன்றா? அடாப்பா, எத்தனைடா அடி! ஓ, இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தன் பைப்பை கவுத்து வச்சுக்கிறான். பார்த்தீங்களா? சரி, நம்ம இதுலேயும் போய் தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ரெண்டு இடத்துலையும் பைப்பை கவுத்து வச்சுக்கிறானுங்க. போலீஸ் வர நிற்கிது. ஆமாம்மா, அப்படியே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த தடங்கள் வராமல் இருக்கணும். பார்ப்போம். பக்கா வந்துட்டான். நம்மளுக்கு கொடுக்க மாட்டானுங்க எந்த ஒரு மெடலும். இப்போ அடிச்சு போ. ஃபுல் ஸ்பீடாக காட்டுப்பா. 65ல் போகலான்னு போட்டிருக்கு. 100ல் போ. எவ்வளோ சீக்கிரம் 100 போனோம். ஏதோ 4500 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. அதுதான் என்னன்னு தெரில. பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள். வெறும் 6லே எவ்வளோ ஃபாஸ்ட் பாருங்கள். அப்போனா 100லாம் துறத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் அதுக்குள்ளே ரோடே இல்லைங்க. சிக்னல் சிக்னல் தானே? ஐயோ, நல்ல வேலை போயிருப்பேன். திரும்பணும்னா சிக்னல் ஏண்டா? போ போ போ. பார்ப்போம் என்ன ஸ்பீடு போகணும். அது தொட்டதும் பார்க்குறோம். அதுக்குள்ளே சின்ன சின்ன ரோடாக வந்துடுதுங்க. என்ன ஹை ஸ்பீட் ரோடு, என்ன ஒரு ஃபாஸ்ட்டு போகும் அப்படின்றத யோசிக்கணும். ஏன்னா நல்லா பிக்கப் வண்டி. இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டானுங்க, ஜாஸ்தி ஆயிடுச்சு. நடுவில் ஃபுல்லாக அடைச்சிட்டேங்க. அடைச்சிட்டு என்ன பண்ணுறது, திருப்பியும் ஒரு கேரேஜ் வாங்குறதுக்காக எடுத்தேன். ஏன்னா எடுத்து தான் ஆகணும், இப்போ தான் கேரேஜ் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நிலமை. பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட் வந்துச்சு பாருங்கள். 80 ஏறிட்டே தான் இருக்கு பாருங்க. அதான் இந்த வண்டியோட ஸ்பெஷலே அதான். இப்போ செம்ம ஃபாஸ்ட் போகும். ஏறிக்கிட்டே தான் இருக்கு பாருங்க. மேடு தான், லைட்டாக மேடு மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஏறிட்டே போகுங்க. தெரியுதுங்களா? குறைஞ்ச மாதிரியே இல்லை, இப்போ தான் குறையுது. அது காரணம் அந்த மேடு. அந்த மேட்லேயும் 88 வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான் 90.
ஓ இங்கே ஒரு பெண்டா? அவ்வளோதாங்க, அதுக்குள்ளே அது பெண்டு வந்துச்சுங்க. நான் எப்படி தான் அந்த 100 தொட்டு பார்க்குறதுன்னு தெரியலையே. ஆ டேய், அதுக்குள்ளே பெண்டாடா கொண்டு வருவேன். ம். ஒரு யூ அப்படியே ஒரு சர்ன்னு போயிடலாம் நினச்சேன். நான் சிக்னலா? எஸ்ஸுங்க, எஸ் எஸ் எஸ். அதாவது 4500 அப்படின்னு நினைக்கிறேன், சிசி. அப்பதான் நினைக்கிறேன், தெரிலங்க. எதிரில் ட்ரெயின் போகுது பாருங்க, பக்காவா. ம். சிக்னல் போட்டானுங்க. இப்போ அது பெரிய ரோடாக வருதான் பார்க்கலாம். வச்சு தூக்கிட்டு போகணும். இல்லைங்க, இங்கேயும் ஒரு கட்டிங் வருது. அந்த கட்டிங்கில் போய் இப்போ திரும்பணும். பார்த்தீங்களா, உடனே பிக்கப் ஆகுது பாருங்க வண்டி, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக. எல்லாம் ஃபாஸ்ட் பிக்கப் ஆகுது. ஆனால் அந்த ரோட்டில் வந்து ஓட்ட முடியல, அங்கங்கே பெண்டு. 100 தொண்ணு பார்க்குறேன். இந்த லெவல் நம்ம தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் சிசி சூப்பர் நல்லா ஹெவி வண்டி ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு நிறைய அந்த ட்ரெய்லர் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட் பிக்கப் பாருங்கள், தெரியுதுங்களா? சரியான ஃபாஸ்ட் பாருங்கள். இங்கே ஒரு பயங்கரமான ஒரு தண்ணியே இல்லைங்க அந்த ஊரில். ஐயோ பாவங்க. இடிச்சிடாதரா இடிச்சிடாதரா இடிச்சிடாதரா. ஐயோ 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 ஐயோ, நல்ல வேலைங்க, இடிச்சிருப்பேன். சரி ஓகே. அதாவது சில வண்டி வந்து அழுத்தினோன்னா கொஞ்சம் இழுத்து இழுத்து ஏறும் பார்த்தீங்களா, இது அப்படிலாம் கிடையாது. இது அழுத்தினோன்னா சருகுனி ஏறுது பாருங்க. இப்போ நம்ம இங்கே வந்து இதில் போக முடியாது, ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ரோடை தாண்டி வேகமாக போகக்கூடாது. போனால் ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஓ ஓ ஓ, ஜஸ்ட்டுங்க வண்டி வந்துக்கினே இருக்குது பாருங்க. ஒரு தடவை 100 தொழலான்னு பார்க்குறேன், அதுக்குள்ளே முடிஞ்சுது ரோடு வந்து. அதுக்குள்ளே சே, இவன் டக்குன்னு திரும்ப போகிறான் இல்லையா? டபுள் ரோடு தானே இது. சரி ஓகே. பக்கா பக்கா பக்கா, நம்ம வேகமாக தான் போய் ஆகணும். ஏன்னா எப்படியாவது 100 ட்ரை பண்ணணுன்னு பார்க்குறேன், நடக்க மாட்டுதுங்க. 75, இப்போ 75 வந்துச்சு சர்ன்னு.
அவனை ஸ்லோ பண்ணுறானுங்க பாருங்க அங்கே, அவன்லாம் ஸ்லோ பண்ணிட்டானுங்க. நம்ம அந்த வேகத்துக்கு போகவும் முடியாது, அதுக்குள்ளே ஸ்லோ பண்ணிடுறானுங்க. இதுக்காக நம்ம ஐசிசி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்க எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க. இங்கே ஒரு டேர்ன் வேறு, ஐயோ டேர்னு எல்லாம் பிரச்சனை இல்லை, போயிடுவேன். பார்த்தீங்களா வண்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. ஆனால் 90 கிட்ட வந்தாங்க, அதுக்கு மேலே போக முடியல. அதுக்கு மேலே போகணுன்னா ரோடு சரியான காலியாக இருக்கணும். 83 வந்துட்டேன், 4 85 வந்துட்டேன் பாருங்க. ஸ்லோ பண்ணிட்டானுங்க. அடா பாவிகளா, இப்படி ஸ்லோ பண்ணீங்க. சே 80லேருந்து 40க்கு வந்துட்டாங்க, சரியான ஸ்லோ பண்ணிட்டாங்க. இப்போ நான் சிங்கிள் ரோடா, அடா பாவிகளா, அதுக்குள்ளே சிங்கிள் ரோடு வந்துட்டானுங்க. 100 தொடர மாதிரி ரோடே இல்லையடா. இதில் ஏறலாம், ஆனால் போலீஸ் அது ஃபைன் போட்டு போகிறானுங்க. ஓ இங்கே அன்லிமிட்டட் ஸ்பீடு போகலாம் போகுது, மீட்ரே காட்டலையா, ஸ்பீடு மீட்ரு. இப்போ தான் காட்டுதா, அடா பாவிக்கலாம். ஆனால் தான் போலீஸ் வண்டி கத்தலைங்க, எல்லாம் கத்திருக்கோம். ரைட்டாக ஒரு மேடா, இங்கே ஒரு கட்டிங் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். வேற லெவலில் வச்சுக்கிறானுங்க. ஏய் இதில் போகணும், நல்ல வேலை அதில் போயிருப்பேன். ஒரு மணி நேரத்தில் போயிடலாம், அதுக்குள்ளே 100 போய் முடியலாம், 100 போக முடியாது நினைக்கிறேன். வராது பாருங்க எவ்வளோ வேகமா. ஏறு 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 ஏறு, இப்போ 94 வந்துக்கிறேன். சரி 78 76 80 வர பாருங்க. அப்படியே கொஞ்சம் இது வந்து டபுள் வே, அதனால் பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடலாம். கொஞ்சம் வேகம் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஆனாலும் கார் தான் நம்ம போயிட்டு பாருங்கள் 90 வர போகிறேன், 90 வந்துட்டேன். வேகத்தை குறைச்சிடாத. 90 வந்தாங்க, அதுக்கு மேலே போக முடியலங்க. ஷே
எஸ் 93 95 வா 95 வரமாட்டியா 95 வந்துச்சு வருது. ஐயோ ஐயோ எவன்டா வரேன் நடுவில் வராதடா. 96 வந்துட்டேன். 97ங்க 100 100 தொட்டம் பாருங்க. 103 வந்துட்டேன். பார்த்தீங்களா இவ்வளோ வேகம் போது பாருங்க வண்டி. பறக்குது. இப்போ நம்ம ஸ்லோ பண்ணி ஆகணும். ஏன்னா தொட்டங்க 100 அப்படி இப்படின்னு ஓரளவுக்கு தொட்டுட்டாங்க. இங்கே வந்து நம்ம ஆள் பார்த்தா திரும்பணும், இல்லாட்டா இச்சிருவானுங்க. அப்பா 105 கிட்ட வந்துட்டாங்க. பரவாயில்ல பாருங்க. சொன்னல இந்த வண்டி சரியான வேகம் போகும். அதான் இந்த வண்டியோட ஸ்பெஷலே. அது மாதிரி புல்லிங் பவர் ஜாஸ்தி. லோடு நீங்கள் எவ்வளோ ஏற்றினாலும் அந்த வேகம் போகும்னு நினைக்கிறேன். 4500 சிசி அப்படின்னு நினைக்கிறேன், தெரில கரெக்டாக. இந்த வண்டியில் மட்டும்தான் 100 நம்ம தொட்டோம் பாருங்கள். இது வரைக்கும் போன எந்த வண்டியிலும் தொட முடியல. அவ்வளோதான் வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். அப்பா ரோட்லேயே இருக்கு பாருங்க இடம். ரோட்லேயே இருக்குங்க அந்த இடம். பரவாயில்லையே. என்ட்ரு எப்படி வந்து பார்த்தீங்களா வேகம். எஸ் எக்ஸலண்ட் தான். நூறை தொட்டேன், 105 தொட்டுட்டேன். சேம் இது சூப்பர் வண்டி. இந்த வண்டி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி மூலமாக நம்ம வந்து 105 தொட்டுட்டாச்சு. பிக் ஃபாஸ்ட். ஓகே குட். ஓகே நம்ம அடுத்த விஷயத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.